பாதுகாசகஸ்ரம் ஸ்லோகம் 116. நியதமதிருரோஹ த்வாமநாதேய சக்தி நிஜ சரண சரோஜே சக்தி மாதாது காமஹ சகதமிததராத்வாம் न्यस्य रामे विजह्रे त्रिशतुपसितभूमौ दण्डकारण्यभागे. श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सताकृति. श्री पादुकासहस्रं श्लोकं 116. नियतम् अधिरुरोह त्वामनाधेय शक्तिं निजचरणसरोजे शक्तिमादातु कामः सगतमितरता त्वां न्यस्य रामविजह्रे दृशतुपसितभूमौ दण्डकारण्यभागे. नियतमधिरुरोह त्वामनाधेय शक्तिं निजशरणसरोजे शक्तिमादातु कामः सकतमितरता त्वां यस्य रामविजह्रे दृशतुपसितभूमौ தண்டகாரண்யபாகே. பொருள்: ஸ்ரீரங்கநாதனின் பாதுகையே, ராமன் உன்னை பரதனிடம் அளிப்பதற்கு முன்பு உன் மீது எழுந்தருளி நின்றான். ஏன் தெரியுமா? உன்னிடம் இயற்கையாகவே உள்ள சக்தியை தனது தாமரை போன்ற திருவடிகளுக்கு ஏற்றுவதற்காகவே ஆகும். இவ்விதம் அவன் செய்யவில்லை என்றால் உன்னை பரதனிடம் அளித்த பின்னர் கற்கள் போன்று கடுமையான பாதைகள் நிறைந்த தண்டகாரண்யத்தில் அவன் எவ்விதம் நடந்திருக்க முடியும்? அவன் திருவடிகள் எவ்விதம் தாங்கியிருக்கும்? இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகர் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை சொல்கிறார். அதாவது, பாதுகாதேவியை ராமர் காதில் அணிஞ்சுட்டு பாதுகாதேவியை கால்களில் அணிஞ்சுட்டு ராமர் காட்டில் சித்திரக்கூடத்தில் நடக்கும் பொழுது அவருக்கு அதீத எளிதாக இருந்தது அந்த காட்டில் நடந்து போகும்பொழுது. அப்போது தண்டகாரண்யத்துக்கு ராமர் போகிறதுக்கு முன்னாடி பரதன் பாதுகையை கேட்கும் பொழுது பாதுகை மேலே தான் நின்று பிறகு பாதுகையை பரதனிடம் கொடுத்தார் இல்லையா? அதுக்கு முந்தின ஸ்லோகத்தில் தன்னோட அதாவது இப்போ ராமரோட இதை பாதுகாதேவியை வாங்கிட்டு பாதுகாதேவி பரதன்கிட்ட வந்தா அப்படின்னு சொன்னார் இல்லையா? இப்போது அதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்கிறார். அதாவது பாதுகாதேவி அதீத சக்தி உடையவள். அது ஆதாரமான சக்தி கொண்டவளாம் பாதுகாதேவி. அதனால் ராமர்கிட்டேருந்து ராமரோட திருப்பாதத்திலேருந்து சக்தி வாங்கிட்ட மாதிரி கிடையாது. பாதுகாதேவிக்கிட்டேருந்து ராமர் சக்தியை வாங்கிட்டார். ஏன்னா இன்னும் தண்டகாவனத்தில் அவர் அத்தனை ஆண்டுகள் பாதுகை இல்லாமல் நடக்க வேண்டும் என்றால் அவருக்கு சக்தி தேவை. அதனால் பாதுகாதேவியிடமிருந்து ராமனுடைய திருப்பாதங்கள் தான் சக்தியை பெற்றுக்கொண்டன. அந்தளவு ராமருடைய பாதங்களுக்கு சக்தி கொடுக்குற அளவுக்கு பாதுகாதேவி மிகுந்த ஆதார சக்தியை கொண்டவள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகர் சாதிக்கிறார். ஆக ராமரோட திருப்பாதங்களுக்கே சக்தி கொடுக்கும் அளவிற்கு பாதுகாதேவி அபார சக்தி உடையவள். அவளை சரணடைந்தால் நமக்கு அனைத்தும் மேன்மைகளும் கிட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் மூலமாக தெரிகிறது. அடுத்த ஸ்லோகத்தை நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.